மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். கடந்த ஒரு 3 வருடங்களாக தமிழகம் வளரவே இல்லையா? தமிழகம் வளர்ந்திருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் கூற்று உண்மையானால் மக்கள் கையில் பணம் இல்லையா? பணம் போய் சேரவில்லையா? அப்படி மக்கள் கையில் பணம் போய் சேரலாம். இந்த 2,50,000 ரூபாய் ஆண்டு வருமானம்ன்றது உயராமலே இருக்குதா? வருமானம் உயர்ந்து கொண்டு போகும்போது எதற்கு உங்களுக்கு உரிமை தொகை சப்போர்ட் பணம்? அதுதான் நம்மளோட கேள்வி. கோடை காலத்தில் மக்கள் கஷ்டப்படுவாங்க, அதற்காக நான் 2,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற போது 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்தது 1.3, மீதி இருக்கிற 1 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோடை காலம் கிடையாதா? எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் வந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்கீம் அறிவித்த அடுத்த நாள்லேயே 4,000 கோடி ரூபாய்க்கு ஆர்பிஐயில் கடன் வாங்குவதற்கான பத்திரத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2021 இலவசங்களை மக்கள் விரும்பவில்லை, இலவசங்களை மக்கள் ஏற்கவில்லை, தங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அந்த வருமானத்தின் மூலம் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்கிறோம், அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு ஓப்பனாக தேர்தல் பரப்புரையில் பேசுகிறார். வெல் பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கட்டமைப்புகளை உருவாக்கி தந்த பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்களுக்கு இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்க மோடியை பற்றி பேசும்போது, ஆனால் அதே டெல்லியில் இருக்கிற ராகுல் காந்திகிட்ட போயிட்டு தான் இது கூட்டணி பேரம் பேசுறதுக்கு போவாங்க. எதிர்வினை நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய முன்தினம், அதாவது 13/2026 அன்று தமிழ்நாட்டிற்கே ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸாக பல விஷயங்களை பேசியிருந்தார். அது குறித்து விவாதிக்க நம்மோடு கலந்துரையாட இணைய வழியே இணைகிறார் பிரபல பட்டய கணக்காளர் திரு சுப்பிரமணியன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இந்திய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். வணக்கம் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். சிஎம் 13ஆம் தேதி ஒரு வீடியோ வெளியிட்டு சொல்லியிருந்தாரு, 5,000 ரூபா, அதாவது 1,31,00,000 ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகள் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு குடும்ப ரேஷன் கார்டுலையும் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்படும். அவர் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பேர் அக்கௌண்ட்ல 5,000 ரூபா வந்துருச்சு. அவர் சொன்ன மாதிரியே அது ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பின்புலம் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதையும், இந்த இவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடியிலும் தமிழக மக்களை இன்புறச் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெரிய இதை இப்போ இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சரி, முதல்ல இன்ப அதிர்ச்சி மேபி அவங்க கழக தொண்டர்களுக்கு வேணால் இருக்கலாம். நம்ம பொருளாதாரத்தை உற்று நோக்குகின்ற ஒரு நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு ஒரு சுனாமி மாதிரியான ஒரு பேரதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, தமிழகம் வளர்ந்து கொண்டு வருகிறது, டபுள் டிஜிட் க்ரோத்தில் இருக்கும், இந்தியாவிலே மிக வேகமாக வளர்கின்ற பொருளாதாரம் அப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு 1,31,00,000 குடும்பங்களுக்கு அதாவது மாதம் கொடுக்கிற ஒரு 1,000 ரூபாயை என்ன பண்ணியிருக்காருன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கு கூட்டி 3,000 ரூபாய் ஒரு தொகை. அது எனக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை மே மாதத்துலேருந்து இவர் ஆட்சியில் இருக்க மாட்டார், அதனால் முன்கூட்டியே கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அதிகம் ஒரு 0.5 ஒரு சதவீதம் வாக்கு கிடைக்கலாமா அப்படின்னு ஒரு பேராசையில் சேர்த்து கொடுத்துருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகையோட ஃபண்டமெண்டல் க்ரைட்டீரியாவே ஏன் எனக்கு பேரதிர்ச்சின்னு சொல்கிறேன்னா, 2,50,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கிறவர்களுக்கு, ஆண்டு வருமானம் கீழே இருக்கிறவர்களுக்கு தான் உரிமை தொகை அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது செப்டம்பர் 2023 அறிமுகப்படுத்துகிறீங்க. அப்படி அந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா 100% எங்களோட வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டோன்னு சொல்லிட்டு வேற அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஸோ அப்போது கடந்த ஒரு 3 வருடங்களாக தமிழகம் வளரவே இல்லையா? இல்லை, தமிழகம் வளர்ந்திருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் கூற்று உண்மையானால் மக்கள் கையில் பணம் இல்லையா? பணம் போய் சேரவில்லையா? அப்படி மக்கள் கையில் பணம் போய் சேரலாம். இந்த 2,50,000 ரூபாய் ஆண்டு வருமானம்ன்றது உயராமலே இருக்குதா? ஏன்னா இவங்க 1,15,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க, கரெக்டுங்களா?
அதுக்கப்புறம் ஒரு 17 லட்சத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆட் பண்ணாங்க. அந்த அந்த அப்போ கிரைட்டேரியா மாத்திட்டாங்க இல்லையா சார்? அந்த குடும்ப தலைவி எப்படி இருக்கணுங்கிற கிரைட்டேரியாவை மாத்தி மறுபடியும் சொல்லியிருந்தாங்க இல்லையா சார்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கூட ஒரு திமுக அந்த ஊடகத்தை சார்ந்த ஒரு இது வந்திருக்கு, விளம்பரம் வந்திருக்கு. அதுலேயும் கீழே வந்து ஆண்டு வருமானம் 2,50,000 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேபி அது வந்து மாற்றி இருக்கிறார்கள், ஆண்டு வருமானத்தை உயர்த்தி இருக்கிறார்கள்னா நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லணும் அவங்க. அப்போ வருமானம் உயர்ந்து கொண்டு போகும்போது எதற்கு உங்களுக்கு உரிமை தொகை சப்போர்ட் பணம்? அதுதான் நம்மளோட கேள்வி. ரைட். ஏன்னா இவங்க வந்து 16 லட்சம் மக்கள் தான் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒவ்வாத நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் சொன்னதை வந்து உண்மை என்று ஏற்றுக்கொண்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளான நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. 16 லட்சம் மட்டும்தான் தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த 16 லட்சம் மக்களில் எவ்வளோ பேர் வந்து மேலே வந்திருக்கிறாங்க, வறுமை கோட்டிற்கு மேலே வந்திருக்கிறாங்கன்னு அந்த புள்ளி விவரம் வந்ததுன்னா, சார் நீங்கள் வந்து பணம் கொடுப்பதை வந்து யாரும் கேட்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது. கேள்வி கேட்டுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கேள்வி கேட்டவங்களெல்லாம் நீங்கள் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது ஸோ இந்த தொகை வந்து ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு கொடுக்க வேண்டும்? அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பட்ஜெட் அலோகேஷன் போட்டிருக்கிறீங்க. அதை வந்து முன்கூட்டியே கொடுத்து அது ஒரு மக்கள்கிட்ட வாக்கு கவருவதற்காக ஒன்று இல்ல. அதே தான் அந்த வீடியோ காட்சியிலுமே முதல்வர் அதற்கான விளக்கத்தை சொல்றாரு. இதை தடை செய்வதற்கு பின்னாடி பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசு, இங்க உள்ள கூட்டணி கட்சிகள்லாம் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் முன்கூட்டியே இது செய்யப்பட்டதுங்கிற மாதிரியும் அவர் வீடியோல பேசியிருக்காரு சார். இல்லை, இதற்கு ஆதாரம் இருக்குது. இவர் சொல்ற கூற்று பொய் என்று நிரூபணம் செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை வந்ததன் காரணம் என்ன, நோக்கம் என்ன, எந்த காலகட்டத்தில் வந்தது? பிப்ரவரி 2023 ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அப்போ அறிவிக்கிறார் இல்லைங்களா? வந்த காரணம், அந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்டி இன்கம்பன்சி மெதுவாக வர ஆரம்பிக்குது. அந்த ஒத்த கருவேப்பிலை ஈரோடு கிழக்கு தேர்தல் அவர்கள் தோற்றாலும் பரவாயில்லை, ஆட்சியெல்லாம் கவுராது. ஏன்னா 125 சீட்டுக்கு மேலே இருக்குது அவங்களுக்கு. அப்போ அந்த ஒரு தொகுதியை கூட நம்ம விட்டுறக்கூடாது. தோல்வி பயம் வந்து நம்மளை கவ்வி கொண்டு விடும், மக்கள்கிட்ட வந்து ஆன்டி இன்கம்பன்சி பெரிதாக எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு விடும் அப்படின்றதுக்காக ஒரு தொகுதிக்காக முதல் வருஷம் 7,000 கோடி அடமானம் வைக்கிறார் இல்லைங்களா? 7 மாதங்களுக்கு அந்த வருஷம் உள்ள 7 மாதங்களுக்கு 1,000 கோடி ரூபாய் வந்து 1 கோடி மகளிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் ஒரு தொகுதிக்காகவே நீங்கள் 7,000 கோடியை வந்து விரயம் பண்ணுவதற்கு, அரசாங்க பணத்தை விரயம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கும்போது இப்போ வரப்போகிற 234 தொகுதிகள் தேர்தலுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை கொண்டு வரும்போது ஒரு இது சொல்கிறீங்க, பேராமீட்டர் சொல்கிறீங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்து இருக்குன்னு அது சொல்லிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுங்களேன், சரிங்களா? ஸோ அந்த 3,000 ரூபாய்க்கு உண்டான காரணத்தை வந்து முதல்வர் விளக்க வேண்டும். ஆனால் முதல்வர் விளக்கத்துக்கு பதிலாக இவர் விளக்கிட்டார், ஆர்எஸ் பாரதி விளக்கிட்டார். ஏன் வந்து உரிமை தொகை இப்போ கொடுத்துருக்கோம், 5,000 ரூபாய் கொடுத்துருக்கோன்றதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனி யாரும் கேட்க மாட்டார்கள். இது நான் வந்து வலைதளத்தில் வந்த செய்தியை உங்களுக்கு நேரடியாக படிக்கிறேன். ஆர்எஸ் பாரதி ஐயா அவர்கள், கூட்டணி ஆட்சி என்று நாளை முதல் யாரும் கேட்க மாட்டார்கள். 5,000 கொடுத்த பிறகு மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இனி யாரும் கேட்க மாட்டார்கள். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை ராகுல் காந்தியே ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, 5,000 ரூபாய் கொடுத்தது கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் விசிக ஆட்சியில் பங்கு கேட்டுவிடக் கூடாது. என்ன சீட்டு திமுக ஒதுக்குகிறதோ அதை வாயை மூடி வாங்கிக்கிட்டு போகணுங்கிறதுக்காக சொல்றாங்க. அதுக்காக 6,500 கோடி ரூபாய் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தோட பணம். அவ்வளவுதான். இது அவர் சொல்லி இந்த அந்த 5,000த்துல இந்த 2,000மே ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு சார். அதாவது கோடை கால சிறப்பு தொகைன்னு சொல்லிட்டு இப்போ அதுவுமே இப்போ எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்புறாங்க, நிறைய மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. 2026 மட்டும்தான் முதல்வருக்கு கோடை காலம் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அது ஒரு புரிதல். ஓகே, ரெண்டாவது, நீங்களும் தமிழகத்தில் இருக்கிறீங்க, நானும் தமிழகத்தில் இருக்கிறேன். எனக்கும் கோடை காலம் இருக்கிறது, உங்களுக்கும் கோடை காலம் இருக்கிறது. அப்போ நமக்கு அந்த கோடை கால அந்த விடுப்பு தொகை நமக்கு வந்து இதாகாதா? நமக்கு அது வந்து அந்த அந்த பேராமீட்டருக்குள்ள நம்ம வரமாட்டோமா? அதில் வந்து நீங்கள் வந்து இதை கொண்டு வரல, அதாவது வருமான உச்ச வரம்பு, வருமான வரம்பெல்லாம் கொண்டு வரல. கோடை காலத்தில் வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க,
அதற்காக நான் ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற போது 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்தது 1.3, மீதி இருக்கிற 1 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோடை காலம் கிடையாதா? இல்லை அவங்கெல்லாம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை வாங்கி விசா வாங்கிட்டு சுவிட்சர்லாந்துக்கு போயிடுவாங்களா? இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் குளிர்காலத்தை அனுபவிக்க போயிடுவாங்களா? சார் நீங்கள் பொய் சொல்லும் போது ஒரு பொருந்த பொய் சொல்லணும். இப்போ மீதி இருக்கு, நீங்கள் கேட்டது தான், போன வருஷம் கோடைக்காலம் வரலையா, அதுக்கு முந்தின வருஷம் கோடைக்காலம் வரலையா, இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து கொடுப்பதற்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு, ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது போன வருஷம் பொங்கலுக்கு வந்து பரிசு தொகை கொடுக்கல மக்களுக்கு, இந்த வருஷம் கொடுப்பதன் காரணம் என்ன? போன வருஷம் கொடுக்காததுக்கு காரணம் என்ன சொல்கிறேன், அதுக்கு முந்தின வருஷம் கொடுக்கல, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து சமக்கர சிக்ஷா அபியான்லேருந்து 2152 கோடி ரூபாய் பணம் வரலை, அதனால் பொங்கல் பரிசு கொடுக்க முடியலன்னாங்க. அப்போ இந்த வருஷம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பணம் வந்துட்டுதுன்னு ஒத்துக்கிறீங்களா? சார் இப்படியும் பார்க்கலாம் இல்லையா சார்? இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தமிழக அரசு மக்களை வஞ்சிக்காமல் இவ்வளவு பண்றாங்களேங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி எழுகிறதே சார். சார் நீங்கள் கடனை வாங்கி எனக்கு வந்து திட்டங்களை கொடுக்கறதுல வந்து ஒன்றும் புத்திசாலித்தனம் இல்லை. இலவசங்களை நம்பி மக்கள் இல்லை, நான் சொல்லலை. இன்றைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2021 இலவசங்களை மக்கள் விரும்பவில்லை, இலவசங்களை மக்கள் ஏற்கவில்லை. தங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அந்த வருமானத்தின் மூலம் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்கிறோம், அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இலவசம் தேவையில்லை, மக்கள் அதை விரும்பல. ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான். எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்துல வந்துருச்சு அப்படின்னு ஓப்பனா தேர்தல் பரப்புரையில் பேசுறாரு. அப்போ அவர் பேசும்போது அப்போ வந்து மக்கள் இலவசங்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகாததுனால நீங்கள் இலவசங்களை கொடுக்குறீங்களா? மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் இல்லையா? அதாவது வந்து 2021 முன் 2021 பின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய காணொலிகள்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆர்கைவ்லேருந்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து உண்மை புரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து எதிர்க்கட்சிகள் செய்ய தவறுகிறார்கள். அவங்க தவறு செய்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஊடகம்லாம் இவர்கள் கையில் இருக்கிறதுனால இவர்கள் சொல்வது தான் மெய் என்று மக்கள் வந்து அதை நினைத்து கொண்டு வாக்களிக்க போகிறாங்களாம் தெரியல 2026. பட் நம்ம பார்க்கணும். இதுல இப்போ ரொம்பவும் நுணுக்கமா பார்க்க வேண்டியது என்னவா இருக்குன்னா சார், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு, ஒரு 200 ஸ்டாஃப் 300 ஸ்டாஃப் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு சேலரி ப்ராசஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் எடுக்கும். அது நான் ஃபோன் பண்ணிலாம் கூட பேரோல்லேருந்து கேட்பாங்க, எனக்கு இன்னும் சம்பளம் வரலையே, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துருச்சு, உங்களுக்கு என்ன பேங்க் அப்படிம்பாங்க, எனக்கு இந்த பேங்க்கும்பாங்க, ஈவினிங்குள்ளே கிரெடிட் ஆகிடும், ஒரி பண்ணிக்காதீங்க அப்படிம்பாங்க. சில சமயம் டெக்னிக்கல் எரர், நாளைக்கு ஏர்லி மார்னிங்காக கூட அது கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவ்வளவு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் வீடியோவில் சொல்றாரு 10 மணிக்குள்ளேயே அது எல்லாருக்கும் கிரெடிட் ஆயிடும் அப்படிங்கிறாரு. அப்போ இது எவ்வளவு வெல் பிளானா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க சார்? இதை வெல் பிளானா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கட்டமைப்புகளை உருவாக்கி தந்த பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்களுக்கு இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஆதார் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போது டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர், ஆதார் கார்டு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போது நாங்கள் ஆதார் கார்டை கொடுக்க மாட்டோம், டேட்டா கொடுக்க மாட்டோம், இங்கேருந்து டேட்டா ப்ரைவசி போயிடும்னு சொல்லிட்டு எவ்வளோ இங்கே வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் அனைவரும் வந்து கூக்குரலிட்டார்கள் இல்லைங்களா? இப்போ என்ன ஆச்சு, அந்த ஜன்தன் ஆதார் மொபைல் 3த்தையும் லிங்க் பண்ணி நேரடியாக ஒரு அக்கௌண்ட், ஜன்தன் அக்கௌண்ட், 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக அரசாங்கத்திலேருந்து எவ்வளோ பணம் போகணுமோ கரெக்டாக அங்கே போகிறது இல்லையா, இந்த இடைத்தரகர் இல்லாமல். அப்படி போகும்போது இப்போ என்னாச்சு, நீங்கள் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிசிட்டி அங்கே கட்டுறதெல்லாம் கூட இதன் மூலமாக தான் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், எந்த ஸ்கீம் தமிழகத்திலேருந்து இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் எந்த ஸ்கீம் போனாலும் கரெக்டாக அவங்களுக்கு வந்து அவங்க ஆதாரோட லிங்க் பண்ணப்பட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட் சரிதானான்றது கேஒய்சி சரிபார்ப்பதற்கு ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ 3 இன்டர்லிங்க் பண்ணி பணம் வந்து வேறு எங்கேயும் போக விடாத மாதிரி ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்தது இந்த மத்திய அரசாங்கம் உங்களுக்கு. ஸோ அதனால் ஏற்கனவே அந்த இதை வந்து இவர்கள் வந்து எது தவறு என்று சொன்னார்களோ அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தான் மக்களுக்கு போகுது. இல்லைனா வந்து என்ன ஆகும்னா, அந்த ராஜீவ்காந்தி காலத்தில் வந்து ₹1 போனால் 85 பைசா வந்து இங்கே நீர் விரயமாக பணம் விரயமாகிடும், 5 காசு தான் கையில் போய்டும்.
ஸோ அதனால் ஓகே, எனக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்க, அந்த கடன் பெற்ற பணம் எனக்கு வந்து ஒழுங்காக வந்து சேர்ந்துருக்குது, அவ்வளோதான். இதை வருமானம் ஈட்டி நீங்கள் வந்து அடைச்சிருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ 21 சட்டமன்ற தேர்தல்லையே பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. பகுதி நேர ஊதியர்களை வந்து நாங்க இது பண்ணுவோம், நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொரோனா காலத்துல பணி நிரந்தரம் பணிக்கு வந்த அந்த நர்ஸ்களுக்கு எல்லாமே கூட ஓய்வூதியத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம். மருத்துவர்கள், ஆசிரியர்கள், இப்படி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று இருக்குது. லாஸ்ட் டைமே கூட நம்ம பேசியிருந்தோம் சார். ஆனாலும் இதுக்கெல்லாம் காரணமாக காட்டக்கூடியது அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல கூட காரணமாக காட்டப்பட்டு பொருளாதார நெருக்கடி இருக்கு, எங்களுக்கு அது ஒரு பெரிய சுமையா இருக்கு அப்படிங்கறத அவங்க முன்வைத்ததா இருந்தது. மக்களுமே அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா, மத்திய அரசு காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கறது ஒரு பிம்பத்தையே தான் கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரும் தொகையை இப்ப வந்து அவங்க மக்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது மக்கள் கிட்ட எந்த மாதிரி இம்பாக்ட கிரியேட் பண்ணும் சார்? இப்போ சரி, இந்த 5000 ரூபாய் பிரித்து பார்க்கும்போது ஒரு 3000 + 2000 அப்படின்னு பார்க்கும்போது 3000 ரூபாய் ஏற்கனவே பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணப்பட்டு அதற்காக நம்ம எவ்வளோ கடன் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு நிதியும் ஒதுக்கீடு செய்யாச்சு. ஏன்னா போன நிதிநிலை அறிக்கையில் வந்து உங்களுக்கு டில் மார்ச் வரைக்கும், ஏப்ரல் வரைக்கும் ஒரு 1000 ரூபாய், அது ஒன்றும் பெரியது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதில் செஞ்சாச்சு, அதுக்குண்டான பாரோயிங்ஸையும் வந்து இது பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2000 ரூபான்றது தான் எக்ஸ்ட்ரா அலோகேஷன். 2000 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 1.3 கோடி குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் வரும் வச்சுக்கோங்க, தோராயமாக வச்சுக்கோங்களேன். 2300 ரூபாய் கிட்ட வருது, 3000 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க தோராயமாக. அதற்கு எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் வந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்கீம் அறிவித்த அடுத்த நாள்லேயே 4000 கோடி ரூபாய்க்கு ஆர்பிஐயில் வந்து கடன் வாங்குவதற்கான பத்திரத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தமிழக அரசாங்கம். இதை அவர்கள் மறுக்க வேண்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் 2600 கோடி ரூபாய், ஆமாம் ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 2600 கோடி ரூபாய் இங்கே செலவு பண்ண போகிறோம், 4000 கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கான ஒரு டெண்டர் மாதிரி ஃப்ளோட் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கடனை வாங்கி இங்கே கொடுக்குறீங்க. ஸோ மக்கள்கிட்ட என்ன இம்பேக்ட்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? கடனை வாங்கி நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இப்போ. ஸோ மக்கள் வந்து இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து மக்கள்கிட்ட என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதாவது இதனால வாக்கு சதவிகிதம் அவர்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா, வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அதற்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றதுக்கான தரவுகள் நம்மள்கிட்ட இருக்குது. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக மட்டும் வாங்கிய வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1.74 கோடி 1.74 கோடி வாக்காளர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் 2021. ஸோ அவங்க 505 வாக்குறுதி கொடுத்தாங்க, எதை பண்ணாங்க எதை பண்ணலன்னா நமக்கு தெரியாது, விட்டுடுங்க, அது மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் 2023 அந்த உரிமை தொகையை கொண்டு வந்து 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? அப்போது 2024 வந்த லோக்சபாவில் உங்களுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கணும் இல்லையா? 2021 வாங்கின நிறைய ஸ்கீம் கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அதில் ஒன்று உரிமை தொகையை கொடுத்துட்டாங்க. அப்படின்ற போது 24 லோக்சபாவில் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கணும். சரி, இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல், இது வந்து பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் கூட, நீங்கள் ராகுல் காந்தியை பிரதம அமைச்சராக வந்து முன்னிட்டு தேர்தலை சந்தித்தீங்க, கோபேக் மோடி, கருப்பு பலனை விட்டோம், எல்லாம் பண்ணோம். அப்போது அந்த நெகட்டிவ் இதுவுமே வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வாக்கை கொடுத்துருக்க வேண்டும். நீங்கள் 40க்கு 40 வின் பண்ணீங்க, கரெக்டுங்களா? இந்த தேர்தல் பரப்புரையெல்லாம் வச்சு 40க்கு 40 வின் பண்ண போது வாக்கு வங்கி, வாக்கு எண்ணிக்கை உயர்ந்திருக்கணுமா? திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் 1.16 கோடி மட்டுமே. 1.74 இருந்த சட்டமன்றத்தில் 1.16 பாராளுமன்றத்தில் குறைந்தது. நீங்கள் வாக்கு வங்கி இது உரிமை தொகை கொடுத்துட்டீங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்க, மோடிக்கு எதிரான பிரச்சாரம் இங்கே எடுபட்டு விட்டது. அப்போ வாக்கு வங்கி எங்கே போச்சு? இந்த மாதிரி தேர்தல்கள் பொதுவாக சொல்லக்கூடியது வந்து, அது நம்ம எப்பொழுதுமே மக்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் செலுத்துறது வந்து சட்டமன்ற தேர்தல் என்றால் முதல்வருக்காகவும், பாராளுமன்ற தேர்தல் என்றால் பிரதமருக்காகவும் உள்ளதுன்னு தானே சார் பொதுவாதமாகவே இருக்கிறது. கரெக்ட். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், மத்தியில் இருக்கிற காங்கிரஸை சேர்த்து பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது வந்து திமுகவுக்குனா வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பொருந்துகிறன்ற ஒரு வாதமாக இருக்கலாம். ஸோ ஏன்னா நீங்கள் காங்கிரஸ்லேருந்து ஒரு மாற்று பிரதம அமைச்சரை நீங்கள் வந்து முன்னிறுத்துறீங்க. அப்புறம் மோடிக்கு எதிராக இங்கே தமிழகத்தில் மட்டும்தான், வேற எங்கேயும் அது மாதிரி யாரும் இது பண்ணல வச்சுக்கோங்களேன், ப்ரப்போஸ் பண்ணல. இவர் மட்டும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். 2019 ப்ரப்போஸ் பண்ணார், 24 சொன்னார் அவர். அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, யார் காங்கிரஸ் இந்தி கூட்டணி ஆட்சியில் வரதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அதுக்கு வந்து ராகுல் காந்தி தான் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டீங்க, கரெக்டுங்களா? அதில் மாற்று கருத்தே இல்லை, அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே ஸ்ட்ராங்காக அந்த நெரேட்டிவோட போகும்போது அண்டு மோடிக்கு எதிரான ஒரு மனநிலையை இங்கே நீங்கள் உருவாக்கிட்டீங்க. அப்படின்ற போது
உரிமை தொகையும் கொடுத்துருக்கிறீங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வாக்குகள் விழுந்திருக்கணும் இல்லையா கூட்டணிக்கு. ஓகே, நம்ம இப்போ திமுக விட்டுருவோம். இப்போ திமுக வந்து 1.74 1.16 குறைஞ்சிடுச்சு, ரைட்டுங்களா? சரி, இப்போ காங்கிரஸ் உள்ள வராங்க. ஸோ காங்கிரஸ் மற்றும் திமுகக்கு விழுந்த வாக்குகள் 1.94 கோடி 2021 1.94 கோடி. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் இல்லைங்க. மோடிக்கு எதிரான மனப்பான்மை வந்து தமிழகத்தில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்தது வந்து 1.62 30 லட்சம் வாக்குகள், 32 லட்சம் வாக்குகள் குறைந்து விட்டது. குறைந்திருக்கு. ஸோ அதுதான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் மக்கள் மனதில் வந்து அது அவங்களுக்கு தேவையானதா அவங்களுக்கு கேட்டாங்களா அவங்க பயனீட்டாளர்கள் வந்து பயனாளிகள் வந்து இது எங்களுக்கு தேவைன்னு கேட்காம நீங்கள் உங்கள் நெரேட்டிவை செலுத்துறது, வாக்குகளை வாங்குவதற்காகவே நீங்கள் வந்து பணத்தை செலவழிக்கிறது, இதை மாதிரி போகும்போது தான் மக்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக இது வந்து நல்லது இல்லைன்னு புரிகிறது. அது வந்து வாக்குகள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எஸ், இன்னைக்கு காலையில் 5000 ரூபாய் வந்திருக்கிறது வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். பட் அவர்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும், கொஞ்ச நாளில் புரிய ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இவர்கள் வந்து தேர்தலுக்காக மட்டுமே செய்திருக்கிறார்கள், எங்கள் வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக செய்யவில்லைன்னு உணரும் போது மே மாதத்தில் வருகின்ற தேர்தல் ஏப்ரலில் வருகின்ற தேர்தலில் இது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் செய்யும். சார், நிறைவாக ஒரு 3 கேள்வியோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். பீகாரில் இதே பேட்டர்னை தான் பாஜக அரசு கையில் எடுத்தது. ஒவ்வொரு பெண் அந்த குடும்ப தலைவிகளுக்கும் 10,000 ரூபாயை ரொக்கமாக அறிவித்து தான் அங்கே ஒரு வெற்றி வாகை சூடியது. நீங்கள் செய்யும் போது அது சரி, நாங்கள் செய்யும் போது தவறா அப்படிங்கக்கூடியது ஒரு சாதாரண பொதுமக்களின் கேள்வியாகவே இது எழுகிறது சார். அதாவது பீகாரில் பண்ணினது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் கொடுத்தது வந்து ஒரு ஆண்டர்பிரினரியல் ஸ்கீம், அதாவது வந்து பெண்களை வந்து ஒரு முதலாளித்துவம், அதாவது அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்காக ஒரு தூண்டிலை கொடுக்குறோம், நாங்கள் மீன்களை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஸோ தூண்டிலை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு கடையோ இல்லை ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களா, அதுக்கு முதலீடாக வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிஸ்னஸ் நடந்ததுக்கப்புறம் அதுலேருந்து பணத்தை திருப்பி நீங்கள் அடைப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு 2ஆம் கட்டமாக அடுத்த கட்டத்திற்கான தொழிலுக்கு தேவையான முதலீடை வந்து கடனாக நம்ம அளிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதில் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதாவது எந்தெந்த பெண்களுக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தேவையாக இருக்கிறதோ அவர்களுக்கு வந்து பணத்தை கொடுத்தார்கள். கரெக்டுங்களா? ஏன்னா பாஜக என்பதும் ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா இப்போ இவர்கள் பண்ணினது வந்து இதுவும் அரசியல் கட்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அவர்களுக்கும் வந்து அது மாதிரி அரசியல் கட்சி தந்திரங்கள் தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இலவசங்களை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அதே இலவசங்களை வந்து தேர்தலை சந்திக்கும் போது கொடுத்தது தான். நீங்கள் இது ஒரு வருடத்திற்கோ 2 வருடத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம். போன வருஷம் கோடைக்கால விடுப்பு தொகை கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல? இப்போ மட்டும் கோடைக்கால விடுப்பு தொகை என்றால் அப்போ எலெக்ஷன் வருது, நீங்களும் தானே பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இல்லை, கடமை இல்லை அவர்களை கேள்வி கேட்பதற்கு, பாஜகவை கேள்வி கேட்பதற்கு. ஆனால் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அதிமுக ஆட்சி வந்து கடனில் தள்ளிட்டு போயிடுச்சு, அதனால் வந்து நாங்கள் 505 வாக்குறுதிகளை வந்து நாங்கள் நிறைவேற்றுறது வந்து நீங்கள் மக்கள் அச்சப்பட வேண்டாம், இங்கே இருக்கிற ஊழல்களை வந்து கலைந்தெடுத்தும் வருமானத்தை உயர்த்தியும் வரிகளை உயர்த்தியும் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், சீரமைத்தும் பண்ண போகிறோம்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்துறீங்க, நான் ஒத்துக்கிறோம். அப்போ எதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்தது, எவ்வளோ ஊழல்களை வந்து நீங்கள் அதிமுக அமைச்சர்கள் மேலே வந்து ஃபைல் பண்ணி பணத்தை அங்கேருந்து எடுத்து இந்த 505 வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினீங்க. இன்ஃபேக்ட் இந்த உரிமை தொகையும் சொல்லுங்களேன், எதன் மூலமாக இந்த பணம் வந்தது, டைரெக்டாக போட்டு காமிங்களேன். அது காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினேன்னு ஒத்துக்க முடியும். ஸோ இவர்கள் செய்வது வந்து அரசியல். சார், அடுத்த கேள்வி வந்து இப்போ இந்த 5000 ரூபாய் பெற்ற மகளிரின் மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா, இது ஒரு சரியான நேரத்தில் கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம் வரப்போகுது, அடுத்த ஸ்கூல் ஹாலிடேஸ் வரப்போகுது, அடுத்த ஸ்கூல் ஓப்பனிங் வரப்போகுது. இதையெல்லாம் வைத்து நாங்கள் வந்து எங்களுடைய செலவுகளை நாங்கள் வந்து கோப் அப் பண்ணிடுவோம், பசங்களை வந்து வெக்கேஷனுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போவோம், அதுக்கு இது வந்து பெரிய உதவியாக இருக்கும். பசங்களுக்கு அடுத்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, சின்ன சின்ன ஒரு சாதாரண கிராமப்புறங்களில் வந்து யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு, ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்குறதுக்கு, புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுக்குலாம் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மகளிரனுடைய மனநிலை இருப்பதாக செய்திகளில் ஊடகங்களில் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்கூல் எப்போ திறப்பாங்க? நம்ம தமிழகத்தில் ஜென்ரலாக ஜூன் மாதம், ஜூன் ஜூலையில் திறப்பாங்க. அப்போது நான் ஜூன் மாதத்தில் திறக்கின்ற பள்ளிக்கூடத்திற்கு தேவையான பணத்தை தமிழக அரசாங்கம் கொடுக்குதுன்னா, இது மே மாதத்தையும் ஜூன் மாதத்தையும் சேர்த்தே கொடுத்துருக்கலாமே. ஜூனில் எனக்கு படிப்புக்கு பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்க போகிறோம், யூனிஃபார்ம் வாங்க போகிறோம், புக்கு வாங்க போகிறோம், ஷூ வாங்க போகிறோன்னா அந்த 2 மாதத்திற்கு உண்டான 2000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, மே ஜூனுக்கு,
அதையும் சேர்த்து ஒரு 5000 + சரி. 2000 7000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். இவர்களுக்கு என்னன்னா, ஏப்ரலுக்கு அப்புறம் நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம். மே மாதத்துல புது அரசாங்கம் வந்துரும். அப்ப புது அரசாங்கம் வந்துடுத்துன்னா, நம்ம இருக்க மாட்டோம். அப்ப எப்படி நம்ம பணத்த குடுக்கறது? குடுக்க முடியாது. ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் வந்து ஏன்னா அதுல வந்து ஒரு ஐ திங்க் புரோட்டோகால் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்க இல்லாத போது ஆஃப்டர் எலெக்ஷன் ஆஃப்டர் டேட் அனௌன்ஸ் எலக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பண்ணிட்டாலே வந்து எந்த இதுவும் பண்ண முடியாது. அப்ப நம்ம வரமாட்டோம் என்று ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் வந்து 3000தோட நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க மக்களோட பணம் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா, எல்லாத்தையுமே சரி தமிழ் புதல்வன் திட்டம். ரூ. 1000 மாசம் மாசம் குடுக்குறீங்களா? அப்புறம் வந்து அரசாங்க பள்ளியில படித்து கல்லூரிக்கு சென்ற மாணவிகளுக்கு ரூ. 1000 குடுக்குறீங்களா? லேப்டாப் கொடுத்துருந்தாங்க சார் சமீபத்துல. அதையும் சேர்த்து குடுத்துடலாமே. லேப்டாப் என்பது முதல்ல குடுத்தான். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பசங்க படிக்கிற ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் மாதம் குடுக்கறது. அந்த மாதம் குடுக்கறதையும் அந்த தமிழ் புதல்வன்ல படிக்கிறவன் ஜூன் மாசத்துல புக் வாங்குவான்ல. அந்த கல்லூரியில இருக்கிற மாணவி வந்து திருப்பியும் ஜூன் மாசத்துல புக் வாங்குவாங்கல்ல. அவங்களுக்குள்ளான அந்த ரூ. 1000 வந்து சேர்த்து நீங்க திருப்பி ஒரு ரூ. 5000 குடுத்துருக்கலாமே. ஏன் குடுக்கல? சார் நீங்க சொன்ன காரணம் வந்து அதாவது நீங்க ஒரு நம்பரை டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க. கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி இதையும் பரிசீலிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். பரிசீலிக்கட்டும் கண்டிப்பா. அதாவது நீங்க கடனை வாங்கி தான் கொடுக்க போறீங்கன்ற போது மக்களுக்கு வந்து நாங்க தானே வட்டி கட்ட போறோம். 2,63,000 ரூபான்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு. ஒவ்வொரு குடும்பத்தோட தலையில இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ 5 லட்சமா ஆயிருக்குது. மேபி 5 லட்சம்ன்றது வந்து 5,05,000 ரூபாய் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா இந்த 5,000 ரூபாய் இன்னைக்கு சேர்த்து இருக்குது. அப்புறம் இன்னும் 2,000 ரூபாய் சேர்ந்தோன்னா 5,07,000 ரூபாய் ஆகும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து ஜெயரஞ்சன் சார் சொல்லிட்டார், நீங்க கவலைப்படாதீங்கன்ட்டாரு. கடன் வாங்கிறத பத்தி, அரசாங்கம் கடன் வாங்குறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்ட்டார். ஆனா மக்கள் கவலைப்பட போவதில்லை. சார் நிறைவாக இப்போ நீங்க பேட்டியின் தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தீங்க, இந்த 5,000 ரூபாய் எல்லாம் கொடுத்து கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்திட்டாங்க. அப்ப மக்களின் ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிற நிலைக்கு வந்துருச்சு. அதனால என்ன நாங்க கொடுக்குறோமோ அதை கூட்டணி கட்சிகள் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பாரதி அவர்கள் சொல்லியிருந்ததா சொல்றீங்க. உண்மையிலேயே இது எடுபடுமா சார்? இப்ப காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. திமுக என்ன ஒதுக்குகிறதோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே போல விசிகாவின் நிலைப்பாடும் மாறிடும். திமுகவுக்கு தான் மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது. அதனால திமுகவா பார்த்து என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலையில எல்லா கூட்டணி திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இப்ப வலிக்கு வந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? பூனை கண்ணை மூடிச்சு அப்படின்னா உலகம் இருண்டிடும் அப்படின்ற நினைப்புல பாரதி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதனால வந்து மக்கள் மனதில் வந்து திமுக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ வந்துச்சு இந்த 5,000 ரூபாய்க்கு அப்புறமா. அதனால ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்வார். அதனால கூட்டணி வந்து என்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனால் அவங்களோட இது அப்படி கிடையாது. நீங்கள் எங்கள் பலத்தின் மூலமாக தான் வந்திருக்கிறீங்க. அதாவது கூட்டணி கட்சிகளின் பலத்தின் மூலமாக தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீங்க. அதனால் வந்து வருகின்ற ஆட்சி வந்து கண்டிப்பாக கூட்டணி ஆட்சியாக தான் அமையும். அதற்கு வந்து தரவுகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஐ திங்க் ஒரு இன்டெலிஜென்ஸ் மூலமாக எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இருக்குது, கூட்டணி இல்லாமல் போனால் எப்படி எந்த விதமான வீழ்ச்சியை நோக்கி அது போகும். அதனால் கூட்டணி பலம் இல்லாமல் திமுக, அதாவது அத்தைக்கு மீசை முளைத்தால் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி திமுக கூட்டணி வந்தால் அது வந்து கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வர முடியாது. அதனால கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி டேட்டா வச்சு கொடுத்துருக்குறாங்க. மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், அந்த ஜோதிமணிலாம் வந்து கரூரில் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இது கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இருக்கிறது. ஓகே, கிரீஷ் தோடங்கர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லி எல்லாரும் வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. கனிமொழி வந்து ராகுல் காந்தியவே பார்த்துருக்குறாங்க. அதில் அந்த பேச்சில் என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறமா வெளியில் வந்தது, அஃபிஷியலாக என்ன வந்து எதை பற்றி பேசினாங்க, எவ்வளோ தொகுதிகள் பேசினாங்க வந்துதான். நாங்க டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் இப்போ கூட்டணிக்கு நேராக டெல்லியை தான் அணுகியிருக்காரு. அதாவது இவர்கள் வந்து தனக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரேட்டிவ் செட் பண்ணுறது வந்து இவர்களுக்கு வந்து கைவந்த கலை. ஏன்னா கதை திரைக்கதை வசனம் எழுதல வந்து இவருடைய தந்தையார் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு வச்சுக்கோங்களேன். சினிமாவுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதுகிறாரு. அதே மாதிரி அரசியல்லையும் திரைக்கதை வசனம் எழுதுவாங்க. அதாவது டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவாங்க மோடியை பற்றி பேசும்போது. ஆனால் அதே டெல்லியில் இருக்கிற ராகுல் காந்திகிட்ட போயிட்டு தான் வந்து இது கூட்டணி பேரம் பேசுறதுக்கு போவாங்க. அங்கே பேரம் பேசி விட்டு வந்துட்டு அந்த கூட்டணி பேரத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதே வந்து இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி அங்கே போனாலையோ, இங்கேருந்து மற்ற கட்சி தலைவர்கள் போனாலையோ உடனே இங்கேருந்து வந்து மீடியாக்கள் வந்து மைக்கு தூக்கின்னு போயிட்டு என்ன பேசினாங்க கேட்பாங்க. ஸோ இவர்கள் வந்து அதாவது அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்திரிகை துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும், அதை வைத்துக்கொண்டு
மக்களுக்கு எதை மட்டும் கொண்டு கடத்தி செல்ல வேண்டும், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கடத்தி செல்றாங்களே தவிர மக்கள் வேற என்ன ஆக்சுவலான இன்ஃபர்மேஷன் நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க தொடங்கி விட்டார்கள். அதனோட இது வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா 2024 அவர்களோட தேர்தல் வாக்கு வங்கி சரிந்ததை நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் சரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்கிறது வருகிற 2026 மே தேர்தலில். நன்றி சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.